ஹலோ வெல்கம் பேக் டு ராஜா சினிமாஸ். இன்றைக்கி என்ன நியூஸோட வந்திருக்கேன்னா, ஆடியோ லான்ச் ஒருத்தங்க வாழ்க்கையில் திரும்பி அவங்க சந்தித்த ப்ராப்ளங்களை திரும்ப கேள்வி கேட்க வச்சுருக்குன்னா அது வேறு ஒன்றும் இல்லை, தக் லைஃப் ஆடியோ லான்ச் தான். அது வேறு யாரும் இல்லை, சின்மயி தான். என்னென்னு பார்க்கலாம். அக்டோபர் 2018 மீ டூ ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுச்சு. அப்போ ட்விட்டரில் அவங்க நானும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்கேன், அது வேறு யாரும் இல்லை வைரமுத்து என்று போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடந்த பெரிய பெரிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதாவது அவங்கள சிங்கர்ஸில் யூனியனில் பாட விட மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் டப்பிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய படங்கள் டப்பிங் கொடுத்துருக்காங்க. அந்த டப்பிங் யூனிட்லேயும் அவங்கள டப் பண்ண விடலை. காரணம் கேட்டால் முறையான சந்தா செலுத்தலைன்னு சொல்லி ராதாரவி அவர்கள் தெரிவித்தாங்க. அதாவது சந்தா பணம் 250 ரூபா கட்டலன்னு சொல்லி தான் அவங்கள டப்பிங் பேச அனுமதிக்கலை. இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்க டக் லைஃப் ஆடியோ லான்ச்சுக்கு போயிருந்தாங்க. அந்த சமயத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலையில் பாட வேண்டிய பாட்டை இவங்க பாட வேண்டிய சூழ்நிலை ஆரம்பிச்சிச்சு. அந்த சூழ்நிலையில் அவங்க பாடிய பாடல் தான் முத்துமலை சாங். இந்த சாங் பார்த்தீங்கன்னா இப்போ உலக அளவில் 100 இடங்களில் இது 10வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்திய அளவில் இது 8வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகும்னு அவங்களும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க, யாரும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு இவங்க வாய்ஸை கேட்ட இப்போ உள்ள ரசிகர்கள்லாம் இவங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனையாச்சுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்காக குரல் கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இமான் அவர்களும் விஜய் ஆண்டனி அவர்களும் தங்களோட படங்களில் பாடுறதுக்கு சின்மயிக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தங்களை வெளியே வரணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா கடவுள் எந்த ரூபத்துலையும் கொண்டு ஹெல்ப் பண்ணி வெளியே கொண்டு வந்துடுவார். அதுக்கு டக் லைஃப் ஆடியோ லான்ச் ஒரு எக்ஸாம்பிள். இதுபோல் நல்ல செய்திகளுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.